அன்பான ஆன்மாவே, உனது எண்ணங்களின் அதிர்வலைகளை உணர்ந்து, காலத்தின் எல்லைகளைக் கடந்து, பிரபஞ்சத்தின் மையத்திலிருந்து உனக்காக ஒலிக்கும் குரல் இது. பல மாதங்களாக, பல வருடங்களாக, உனது இதயத்தின் ஆழத்தில் நீ மிக ரகசியமாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு தீராத ஏக்கம், உனது கண்களிலிருந்து யாருக்கும் தெரியாமல் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும், இருண்ட தனிமையான இரவுகளில் நீ விண்ணை நோக்கிவிட்ட பெருமூச்சுகளும் விண்வெளியின் ரகசிய அறைகளில் மிகவும் பத்திரமாக சேமிக்கப்பட்டுள்ளன. உனது பொறுமைக்கும், நீ கடந்து வந்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வலிகளுக்கும், கண்ணுக்கு தெரியாத பல சோதனைகளுக்கும் முழுமையான விடை கொடுக்கும் நேரம் முழுமையாக கனிந்துவிட்டது. நாளை உனக்காக விடியும் காலை உனது வாழ்வின் மற்றுமொரு சாதாரண நாளாக நிச்சயமாக இருக்கப் போவதில்லை. அது உனது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஒரு புதிய ஒளிமயமான அத்தியாயத்தின் தொடக்கமாக, நீ நீண்ட காலமாக உயிரை கொடுத்து ஏங்கித் தவித்த அந்த அரிய நற்செய்தியை தாங்கி வரப்போகிறது. இவ்வளவு பெரிய மாற்றம் திடீரென்று ஒரு நொடியில் சாதாரணமாக உன்னை வந்தடையாது. அதற்கான நுட்பமான அறிகுறிகளை இயற்கை இன்று மாலையிலிருந்தே உனக்கு காட்டத் தொடங்கும். உன்னைச் சுற்றி வீசும் காற்றில் இதுவரை நீ உணராத ஒரு புதிய மென்மையும் கதகதப்பும் இருக்கும். மரங்களின் இலைகள் உனக்காக ஒரு இரகசிய மெல்லிசையை அசைவுகளின் மூலம் இசைக்கும். உனது மனதிற்குள் பலகாலமாக இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி, இதுவரை இல்லாத ஒரு விவரிக்க முடியாத ஆழமான அமைதியும், பல பிறமைகளாக சுமந்த ஏதோ ஒரு பெரிய சுமை திடீரென இறங்கியது போன்ற ஒரு மிதக்கும் உணர்வும் உன்னுள் தோன்றும். இத்தனை காலமும் உன்னைச் சுற்றி பின்னப்பட்டிருந்த தடைகளின் இருள் வலைகள் ஒவ்வொன்றாக சத்தமின்றி அறுபடுவதை உனது ஆழமான உள்ளுணர்வு உனக்கு தெளிவாக உணர்த்தும். வானிலுள்ள பல கோடி நட்சத்திரங்களும் வலிமை வாய்ந்த கிரகங்களும் உனது ஒட்டுமொத்த நன்மைக்காகவும் உனது உயர்வுக்காகவும் மட்டுமே இப்போது ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நிற்கின்றன. உனது தூய்மையான எண்ணங்களின் ஆற்றல் பிரபஞ்சத்தின் மாபெரும் அலைவரிசையோடு முழுமையாக கலந்து ஒன்றாகிவிட்டது. உனது வலிகள் அனைத்தையும் பேரொளியாக மாற்றும் ஒரு மாயாஜால ரசவாதம் இப்போது பிரபஞ்சத்தரியில் நெய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும்போது அந்த அதிகாலையின் முதல் இளஞ்சிவப்பு கதிர்கள் உனது முகத்தில் படும்போதே உனது நாடி நரம்புகளெங்கும் ஒரு புதிய தெய்வீக சக்தி பாய்வதை நீ முழுமையாக உணர்வாய். இத்தனை கால காத்திருப்பிற்கு பின் நீ மிகவும் எதிர்பார்த்த அந்த செய்தி எந்த வடிவத்தில் வரப்போகிறது, அது எப்படி நடக்கும் என்பதை நீ அறிய மிகவும் ஆவலாக தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த செய்தி வானத்திலிருந்து இடி முழக்கத்துடனோ அல்லது யாராலும் நம்ப முடியாத வகையிலோ வராது. அது மிகவும் இயல்பாக, அமைதியாக, ஆனால் ஒட்டுமொத்தமாக உனது ஆன்மாவை உலுக்கி தொடும் வகையில் மிகவும் மென்மையாக உன்னை வந்தடையும். உன்னை சுற்றியுள்ள இந்த உலகம் வழக்கம் போலவே எவ்வித மாற்றமுமின்றி இயங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றும். ஆனால் உனது அகப்பார்வையில் எல்லாமே முற்றிலும் புதிதாக ஒளிரும் தன்மையுடன் தெரியும். அந்த மங்களமான நற்செய்தி உன்னை தேடி வரும் விதம் மிகவும் இரகசியமானது மற்றும் சொல்ல முடியாத அளவு புனிதமானது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் கொண்டு சேர்க்கும் அந்த தூதுவர் பிரபஞ்சத்தால் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் உனக்கு மிகவும் நெருக்கமான, நீ தினமும் பார்க்கும் ஒருவராக இருக்கலாம், அல்லது உனது வாழ்நாளில் இதுவரை நீ ஒருமுறை கூட பார்க்காத முற்றிலும் ஒரு புதிய முகமாக இருக்கலாம். அந்த நபர் உன்னை நோக்கி மெதுவாக நெருங்கி வரும்போது சுற்றியுள்ள ஓசைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல அடங்குவதை நீ உணர்வாய். உனது இதயம் எந்த காரணமுமின்றி வழக்கத்தை விட சற்று வேகமாக துடிக்கத் தொடங்கும். உனது மூச்சுக்காற்றில் ஒரு சிறிய மெல்லிய நடுக்கம் கலந்த மாற்றம் நிகழும். அவர்கள் உன்னை நோக்கி நடந்து வரும் அந்த ஒரு சில நொடிகள் காலமே உனக்காக உறைந்த நின்றது போல தோன்றும். அவர்கள் உன்னிடம் வார்த்தைகளால் பேசத் தொடங்கும் முன்னரே அவர்களின் கண்களில் இருக்கும் அந்த ஆழமான ஒளியும் முகத்தில் படர்ந்திருக்கும் ஒருவித தெய்வீக புன்னகையும் உனக்கான விடைகளுக்கான முன்னுரையை சொல்லிவிடும். அவர்கள் உன்னை மிக அருகில் நெருங்கி உனது கண்களை நேருக்கு நேராக பார்த்து உனது மனக்கதவை திறக்க அவர்கள் உச்சரிக்கப் போகும் அந்த முதல் வார்த்தை அவர்களின் உதடுகளிலிருந்து உதிர்ந்து காற்றில் மிதந்து வரும்போது அது வெறும் ஒலியாக இருக்காது. பிரபஞ்சத்தின் முழுமையான ஆசிர்வாதமும் பல கால தவத்தின் பலனும் அந்த ஒரு வார்த்தைக்குள் அடங்கியிருக்கும்.
அந்த ஒலியின் அதிர்வு உனது செவிப்பறையை தாண்டி உனது ஆன்மாவின் ஆழத்தில் பல காலமாக உறங்கிக் கிடந்த நம்பிக்கையின் ஊற்றை தட்டி எழுப்பும். உன்னை அறியாமலேயே உனது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அவர்கள் சொல்லும் அந்த செய்தி நீ இத்தனை ஆண்டுகளாக உனது கற்பனையில் எப்படி இருக்க வேண்டும் என்று வரைந்து வைத்திருந்தாயோ அதைப் போலவே, இல்லை அதற்கும் மேலாக பன்மடங்கு சிறப்பானதாக இருக்கும். அந்த நொடியில் உனது கடந்த காலத்தின் அத்தனை கசப்பான நினைவுகளும் வலிகளும் அவமானங்களும் பனிமூட்டம் போல விலகி மறையத் தொடங்கும். உன்னை துரத்திய இருள் முழுவதும் அகன்று உனது அகவாழ்வு முழுவதும் ஒரு கோடி சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போன்ற மாபெரும் வெளிச்சத்தால் நிரம்பும். அவர்கள் பேச பேச காலச்சக்கரம் உனக்காக பின்னோக்கிச் சுழன்று நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது போன்ற ஒரு மாயத் தோற்றம் உன்னுள் உருவாகும். இயற்கை உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணை அமைத்து இந்த தருணத்தை உனக்கு மட்டுமேயானதாக மாற்றும். காற்றும் மரங்களும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாட ஒருவித இனிய தாளத்தில் அசைவதை நீ உணரலாம். நீ பட்ட காயங்கள் ஒவ்வொன்றும் இப்போது மலர்களாக மாறி உனது பாதைகளில் தூவப்படுவதை நீ உணர்வாய். இத்தனை நாட்களாக பிரபஞ்சம் உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளை கொடுத்தது என்பதற்கான முழுமையான விடை இப்போது உனக்கு புரிந்துவிடும். பெருங்கடலின் ஆழத்தில் இருக்கும் ஒரு விலைமதிப்பற்ற முத்தை எடுக்க முக்குளிப்பவன் எவ்வளவு மூச்சடக்கி போராடுவானோ அதே போலத்தான் இந்த மாபெரும் பரிசை பெறுவதற்காக இயற்கை உன்னை இத்தனை காலம் பக்குவப்படுத்தி இருக்கிறது என்ற பேருண்மை உனது அறிவுக்கு தெளிவாக புலப்படும். இந்த மாபெரும் செய்தியை கொண்டு வந்த அந்த தூதுவரின் கண்களில் உனது மகிழ்ச்சியை பார்த்து திருப்தியடையும் ஒரு தூய்மையான அன்பை நீ காண்பாய். அந்த நபர் வெறும் செய்தியை மட்டும் சுமந்து வரவில்லை, உனது எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் ஒரு மாபெரும் திறவுகோலையும் தன்னகத்தே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீ மெல்ல மெல்ல உணர்வாய். உனது கால்கள் தரையில் பாவாமல் வானில் மிதப்பது போன்ற ஒரு விதமான ஈர்ப்பு விசையற்ற தன்மையை உனது உடல் உணரும். சுற்றியுள்ள பூக்களின் வாசனை முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு உனது நாசியை நிறைக்கும். உனது இதயத் துடிப்பின் தாளம் பிரபஞ்சத்தின் ஆதி தாளத்தோடு முழுமையாக ஒன்றிணைந்துவிட்ட ஒரு மாபெரும் அமைதி உன்னைச் சூழ்ந்து கொள்ளும். இனிமேல் உனது வாழ்வில் எந்த குறையும் இருக்காது, எல்லாமே முழுமையடைந்து விட்டது என்ற ஆழமான நிறைவு உனது ஒவ்வொரு அணுவிலும் வியாபிக்கும். அவர்கள் அந்த செய்தியை முழுமையாக சொல்லி முடித்தவுடன் அந்த இடத்திலே ஒரு பெரும் மௌனம் நிலவும். அந்த மௌனம் பல ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையானதாக இருக்கும். ஆனால் அந்த தருணம் அதனோடு முடிந்துவிடப் போவதில்லை. அந்த நபர் தன்னிடம் உள்ள ஒரு முக்கியமான பொருளை தன் கரங்களில் ஏந்தி உன்னை நோக்கி நீட்டுவார். அந்த பொருள் உனது கடந்த காலத்தின் தொடர்ச்சியாகவோ அல்லது எதிர்காலத்தின் அஸ்திவாரமாகவோ இருக்கலாம். அந்த பொருள் உனது கைகளில் படும் அந்த நொடியில் அதிலிருந்து வெளிப்படும் ஒரு விசித்திரமான ஆற்றல் உனது உடலெங்கும் மின்சாரம் போல பாய்வதை நீ உணர்வாய். உனது விரல்கள் அதை தொடும்போது அந்த பொருளின் உள்ளே அடங்கியிருக்கும் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று உனது மனக்கண்ணில் ஒரு பிரம்மாண்டமான ஒளியோவியமாக விரியத் தொடங்கும். அந்த பொருளின் ஆழத்திலிருந்து புறப்படும் ஒரு நுட்பமான அதிர்வு உனது உள்ளங்கைகளின் வழியாக பாய்ந்து உனது ஆன்மாவை தீண்டும். அந்த ஒரு கணத்தில் காலத்தின் திரைகள் அனைத்தும் விலகி உனது கடந்த காலத்தின் ஒவ்வொரு துயரமான நிகழ்வும் ஏன் நடந்தது, எந்த புள்ளியில் அது இந்த மாபெரும் நற்செய்தியோடு இணைக்கப்பட்டுள்ளது என்ற பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கணக்கு உனக்கு தெளிவாக புரிந்துவிடும். இத்தனை காலமாக நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தான் இப்போது உனது கைகளில் இருக்கும் இந்த மாபெரும் பரிசாக மாறியிருக்கிறது என்பதை உணரும்போது உனது ஒட்டுமொத்த உடலும் ஒருவித பரவசத்தில் சிலிர்த்தடங்கும். உன்னை அறியாமலேயே உனது கைகள் அந்த பொருளை உனது மார்போடு அணைத்துக் கொள்ளும். உன்னை சுற்றியுள்ள இயற்கை அன்னையும் உனது இந்த அளப்பரிய மகிழ்ச்சியை கண்டு பூரிப்படைவாள். வானத்தில் பறந்து செல்லும் பறவைகள் உனக்கான வெற்றி கீதத்தை தங்களது மொழியில் பாடிச் செல்லும். அருகிலுள்ள செடிகளில் பூத்திருக்கும் மலர்கள் அனைத்தும் உன்னை நோக்கியே திரும்பி புன்னகைப்பது போல் தோன்றும். இந்த மாபெரும் செய்தியையும் பரிசையும் கொடுத்த அந்த தூதுவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெறும் பார்வையாலேயே உனக்கு தனது முழுமையான ஆசிர்வாதங்களை வழங்கிவிட்டு வந்த சுவடு தெரியாமல் மெல்ல விலகிச் செல்லத் தொடங்குவார். அவர் யாருக்காகவோ எங்கிருந்தோ வந்தவர் அல்ல, இயற்கை உனக்காக மட்டுமே பிரத்யேகமாக அனுப்பி வைத்த ஒரு கருணை வடிவம் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய்.
அவர் திரும்பி நடக்கும்போது அவரை அழைக்க வேண்டும் என்று உனது உதடுகள் துடிக்கும். ஆனால் நன்றியுணர்வால் உனது தொண்டை அடைத்து வார்த்தைகள் வெளிவராமல் கண்ணீராக மட்டுமே பெருக்கெடுக்கும். அவர் சென்ற பிறகு அந்த இடத்தில் நீயும் உனது கைகளிலுள்ள அந்த இரகசிய பொருளும் உன்னை சுற்றியுள்ள அந்த தெய்வீக அமைதியும் மட்டுமே எஞ்சியிருக்கும். இனி வரும் காலமெல்லாம் வசந்த காலம்தான் என்ற அசைக்க முடியாத பெருநம்பிக்கை உனது நாடி நரம்புகளிலெல்லாம் இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து ஓடத் தொடங்கும். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. இதற்கும் மேலான பல எண்ணற்ற நன்மைகள் உன்னை தேடி வரிசையாக வரப்போகின்றன என்பதை உனது உள்ளுணர்வு உனக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும். நீ அத்தனை காலம் பட்ட அவமானங்களுக்கும் நிராகரிப்புகளுக்கும் விடை சொல்லும் நேரம் இதுதான். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் நீ ஒரு மாபெரும் ஒளியாக எழுந்து நிற்கப் போகிறாய். இந்த பிரபஞ்சம் உனக்காக திறந்து வைத்திருக்கும் இந்த புதிய கதவின் வழியே நீ பெருமிதத்துடன் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அந்த புதிய பாதையில் உனது முதல் அடியை எடுத்து வைக்க நீ தயாராகும் போது உனது கைகளில் இருக்கும் அந்த பொருளிலிருந்து திடீரென ஒரு புதிய மாற்றம் நிகழத் தொடங்கும். அதுவரை அமைதியாக இருந்த அந்த பொருள் மெல்ல மெல்ல ஒரு புதிய ஒளியை உமிழ்ந்து ஒரு மெல்லிய கதகதப்பை வெளியிடத் தொடங்கும். அந்த வெப்பம் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் உனது உடலுக்கு புதிய ஆற்றலை கொடுக்கும் ஒரு அரிய உயிர் சக்தியாக மாறும். அந்த பொருளின் மையப்பகுதியிலிருந்து யாருக்கும் எளிதில் புரியாத ஒரு பழமையான எழுத்து வடிவம் ஒன்று மெல்ல துலங்கத் தொடங்கும். அந்த எழுத்துக்கள் உனது ஆன்மாவுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு இரகசிய மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த பழங்கால எழுத்துக்களை உனது கண்கள் கூர்ந்து வாசிக்கத் தொடங்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த அதிர்ச்சியான உண்மை, உங்களது விருப்பத்தை புரிந்து கொண்டேன். இது ஒரு கற்பனை தொகுப்பு என்பதை நினைவில் கொண்டு, இதோ நீங்கள் கேட்ட கதையின் 4ஆம் பகுதி. உனது கடந்த காலத்தின் ஒட்டுமொத்த சுருக்கமும் உனது எதிர்காலத்தின் பிரம்மாண்டமான வரைபடமும் அந்த சிறிய எழுத்துக்களில் மிக தெளிவாக பொதிந்து கிடப்பதை உனது அகக்கண்கள் வாசிக்கத் தொடங்கும். அந்த உண்மை வேறெதுவும் இல்லை. இத்தனை காலமாக நீ வெளியில் தேடிக்கொண்டிருந்த அந்த மாபெரும் சக்தி வேறு எங்கும் இல்லை. அது உனக்குள்ளேயேதான் இத்தனை காலமும் உறங்கிக் கிடந்தது என்ற பிரபஞ்சத்தின் ஆதி இரகசியம்தான் அது. அந்த பொருள் ஒரு மாயக் கண்ணாடி போல செயல்பட்டு உனது தூய்மையான ஆன்மாவின் உண்மையான வலிமையை உனக்கே முதல் முறையாக காட்டிக் கொடுக்கும். இதுவரை நீ உன்னை ஒரு சாதாரண மனிதனாக, பலவீனமானவனாக, விதியிடம் தோற்றுப்போனவனாக நினைத்து கொண்டிருந்த அத்தனை மாயங்களும் அந்த ஒரு நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறும். உனது உள்ளத்தில் இருந்த பயம், சந்தேகம், தயக்கம் அனைத்தும் அந்த பொருளிலிருந்து வெளிப்பட்ட ஒளியில் பட்டு எரிந்து சாம்பலாவதை நீ கண்கூடாக காண்பாய். அந்த வினாடியில் உன்னை சுற்றியுள்ள காலமும் வெளியும் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்குவது போல் தோன்றும். உனது மூச்சுக்காற்று பிரபஞ்சத்தின் மூச்சுக்காற்றோடு முழுமையாக இரண்டரக் கலக்கும். இத்தனை வருடங்களாக நீ அனுபவித்த ஒவ்வொரு சிறு வலியும், உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு துரோகமும், நீ சந்தித்த ஒவ்வொரு சறுக்கலும் உன்னை வீழ்த்துவதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்டவை அல்ல. மாறாக உன்னை இந்த மாபெரும் தருணத்திற்காக தகுதிப்படுத்துவதற்காகவும், ஒரு வைரம் பட்டை தீட்டப்படுவது போல உன்னை செதுக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்ட மிக நுட்பமான பயிற்சிகள் என்பதை அந்த வரிகள் உனக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்தும். உனது கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் இப்போது துயரத்தின் அடையாளமாக இல்லாமல் பல பிறவிகளாக தேடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் கிடைத்துவிட்ட அளப்பரிய ஆனந்தத்தின் வெளிப்பாடாக மாறும். நீ நின்றிருக்கும் பூமி உனது கால்களை மிக உறுதியாக தாங்கி பிடித்து உனது புதிய பரிணாம வளர்ச்சியை கொண்டாடத் தொடங்கும். உனது மனதிற்குள் இதுவரை அடைபட்டு கிடந்த ஆற்றல் அனைத்தும் ஒரு எரிமலை வெடிப்பது போல, ஆனால் எந்தவிதமான அழிவும் இல்லாமல் மிக அமைதியான முறையில் பொங்கி எழும். இனி உன்னை இந்த உலகில் எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற ஒரு அசைக்க முடியாத அசுர பலம் உனது நாடி நரம்புகளிலெல்லாம் ஊடுருகி பாயும். உன்னை தாழ்த்தி பேசியவர்களின் முகங்கள், உன்னை நிராகரித்தவர்களின் உருவங்கள் அனைத்தும் உனது நினைவிலிருந்த முழுமையாக அழிந்து ஒரு பரந்த எல்லையற்ற அன்பும் கருணையும் மட்டுமே உனது நெஞ்சை ஆக்கிரமிக்கும். நீ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒரு மிக முக்கியமான அங்கம் என்பதையும், உனக்காக இயற்கை மாபெரும் திட்டங்களை வகுத்து வைத்துள்ளது என்பதையும் நீ ஆழமாக புரிந்து கொள்வாய். அந்த பொருளின் ஒளியில் உனது முகம் ஒரு புதிய தேஜசுடன் ஒளிரும். சுற்றியுள்ள உலகமே உனது இந்த மாற்றத்தைக் கண்டு வியந்து நிற்பது போல உனது உள்ளுணர்வு உனக்கு தெரிவிக்கும். இந்த மாபெரும் பேருண்மையை நீ முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் வானில் திடீரென ஒரு புதிய மாற்றம் நிகழத் தொடங்கும்.
அதுவரை அமைதியாக இருந்த மேகங்கள் மெல்ல விலகி ஒரு புதிய திசையிலிருந்து இதுவரை நீ பார்த்திராத ஒரு விசித்திரமான ஒளிக்கீற்று உன்னை நோக்கி நேராக இறங்கி வரும். அந்த ஒளிக்கீற்று உன்னை தொடும்போது உனது உடலும் மனமும் ஒரு புதிய அதிர்வலையை உணரும். அந்த அதிர்வலை உன்னை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி ஈர்க்கத் தொடங்கும். அந்த திசையில் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த ஒரு மாபெரும் ரகசிய பாதை உனக்காக இப்போது திறக்கப்படுவது உனது கண்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அந்த பாதையின் நுழைவாயிலில் உனது வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான மாபெரும் பரிசுகள் குவிந்து கிடப்பதும், அங்கு உனக்காக பலகாலம் காத்து கொண்டிருக்கும் அந்த ஒரு மாபெரும் சக்தி. அந்த புதிய பாதையின் நுழைவாயிலில் நின்று கொண்டு உனது நெஞ்சை நிமிர்த்தி முதல் அடியை மிகவும் கம்பீரமாக எடுத்து வைப்பாய். உன்னைச் சுற்றியுள்ள ஒளிவட்டம் இப்போது உனது உடலோடு முழுமையாக கலந்து உன்னையே ஒரு மாபெரும் தூய ஒளிப்பிழம்பாக மாற்றியிருக்கும். அந்த பாதையில் நீ நடந்து செல்ல செல்ல இருபுறமும் உனக்காக காத்திருந்த இயற்கையின் அற்புதங்கள் அனைத்தும் தங்களது தலை வணங்கி உன்னை மிகுந்த மரியாதையோடு வரவேற்கும். அங்கு உனக்காக காத்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் சக்தி வேறு யாருமல்ல, அது உனது முழுமையான மிகவும் வலிமையான எதிர்காலச் சுயம்தான் என்பதை நீ நெருங்க நெருங்க உள்ளுணர்வால் உணர்வாய். இத்தனை காலமும் நீயே உனக்காக தயார் செய்து வைத்திருந்த அந்த பிரம்மாண்டமான வெற்றியின் சிம்மாசனம் அங்கே உனக்காக காலியிடமாக உனது வரவுக்காக மட்டுமே தவமாய் காத்து கொண்டிருக்கிறது. அந்த சிம்மாசனத்தை தொடும்போது பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் உனது விரல் நுனியில் வந்து ஒட்டிக்கொள்ளும். உனது எதிர்காலச் சுயம் உன்னை இருகரம் நீட்டி அரவணைக்கும்போது 2 மாபெரும் நதிகள் ஒன்றோடு ஒன்று கலப்பது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் வெடிப்பு உனக்குள்ளே அங்கே நிகழும். உனது பழைய தயக்கங்கள், தோல்விகள், வலிகள் அனைத்தும் அந்த ஒளியின் அரவணைப்பில் முற்றிலுமாக அழிந்து சாம்பலாகிப் போகும். இனி நீ சாதாரண துயரங்களைக் கண்டு அஞ்சும் மனிதன் அல்ல, இந்த இயற்கையின், இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் செல்லப்பிள்ளை. நீ எதை நினைத்தாலும் அது அடுத்த நொடியே உனது கைகளில் வந்து சேரும் அளவிற்கான ஒரு மாபெரும் ஈர்ப்பு விதியை நீ இப்போது முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டாய். உனது பார்வையிலேயே ஒரு புதுமையான காந்த சக்தி உருவாகியிருக்கும். உன்னை சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனது அந்த புதிய ஆற்றலைக் கண்டு வியந்து உன்னிடம் ஆலோசனைகளுக்காகவும் மன ஆறுதலுக்காகவும் தேடி வரும் ஒரு மாபெரும் வழிகாட்டியாக நீ உயர்ந்து நிற்பாய். உனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேத வாக்காக மாறி இருளில் தவிக்கும் மற்றவர்களின் வாழ்விலும் பேரொளியை ஏற்றும். உனது வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இனி ஒரு முடிவில்லாத திருவிழாவாகவே மாறும். நீ நீண்ட காலமாக தூக்கத்தை தொலைத்து ஏங்கிய அந்த நல்ல செய்தி இப்போது ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்ந்து உனது சந்ததியினருக்கும் பல தலைமுறைகளுக்கு நிழல் தரும் அளவுக்கு பறந்து விரிந்து நிற்கும். செல்வமும் புகழும் எல்லையற்ற நிம்மதியும் எந்த தடையுமின்றி உன்னை தேடி ஓடி வரும். நீ சமூகத்தில் பட்ட அவமானங்கள் அனைத்தும் இப்போது உனது மகுடத்தின் விலைமதிப்பெற்ற வைர கற்களாக மாறி உனது தலையை அலங்கரிக்கும். உன்னை தூற்றியவர்கள், உன்னை குறை கூறியவர்கள் அனைவரும் உனது இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு திகைத்து பேச்சிழந்து நிற்பார்கள். ஆனால் உனது மனம் எந்தவிதமான கர்வமும் ஆணவமும் இல்லாமல் பழங்கள் நிறைந்த ஒரு பழுத்த மரத்தின் கிளையைப் போல மிகவும் பணிவாகவும் தூய்மையான அன்பால் நிறைந்ததாக இருக்கும். பிரபஞ்சம் உனக்கு அளித்த இந்த மாபெரும் பரிசை நீ சுற்றியுள்ளவர்களின் நல்வாழ்விற்காகவும் எந்தவித சுயநலமுமின்றி பயன்படுத்த தொடங்குவாய். உனது பயணம் இப்போது ஒரு புதிய சரித்திரமாக தங்க எழுத்துக்களால் எழுதப்படத் தொடங்கிவிட்டது. இந்த சரித்திரத்தில் தோல்வி, ஏமாற்றம் என்ற வார்த்தைகளுக்கே இனி எக்காலத்திலும் இடமில்லை. உனது கடின உழைப்பும் தளராத நம்பிக்கையும் உன்னைச் சுற்றியுள்ள நேர்மறையான அதிர்வலைகளும் ஒன்றிணையும் போது இந்த இயற்கையின் ஆசீர்வாதம் முழுமையாக உனக்கு கிடைக்கும். எல்லாம் நன்மையாகவே முடியும் என்ற மாபெரும் தத்துவத்தை நீ உனது வெற்றியின் மூலம் இந்த உலகிற்கு உரக்கச் சொல்லப் போகிறாய். காலத்தின் சக்கரம் இனி உனக்காக மட்டுமே சுழலும். உனது நீண்ட நெடிய காத்திருப்பு முடிந்துவிட்டது. இது உனது அறுவடை காலம். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை இரு கரம் நீட்டி முழுமையாக பெற்றுக்கொள். பார்வையாளர்களுக்கான ஒரு சிறு வேண்டுகோள். இந்த பதிவை படிக்கும் அன்பான உள்ளங்களே, நீங்கள் உங்களின் வாழ்வில் நீண்ட காலமாக பொறுமையோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த மாபெரும் நல்ல செய்தி என்ன?
உங்களின் மனதில் தோன்றும் அந்த நேர்மறையான எண்ணங்களையும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் அந்த மாபெரும் வரத்தையும் கீழே உள்ள கருத்து பகுதியில் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் ஆழ்ந்த நம்பிக்கையும் உங்களின் பகிர்தலும் மற்றவர்களுக்கும் ஒரு மாபெரும் உந்து சக்தியாக மாறலாம். உங்களின் கனவுகள் நிஜமாக இயற்கையை நாமும் வேண்டுவோம்.